லக்னோல பிப்ரவரி 13, 2022 அன்னைக்கு ருச்சி சிங் சொல்லப்படுற கான்ஸ்டபிள் வழக்கம் போல தன்னோட வேலைக்காக கிளம்புனாங்க. அப்படி அன்னைக்கு வீட்ல இருந்து கிளம்புனவங்க மறுபடியும் நேரமாகியும் வீடு திரும்பாததால ருச்சி சிங் வீட்டை சேர்ந்தவங்க பதட்டத்தோடையும் பயத்தோடையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒண்ண குடுக்கறாங்க. அப்படி ருச்சி சிங்க்கு அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. லக்னோல இருக்கிற நிசாமாபாத்ல வாழ்ந்துட்டு வர பெண்மணி தான் கான்ஸ்டபிள் ருச்சி சிங். இவங்களுக்கு லக்னோ தலைமையகத்திலேயே வேலை நியமிக்கப்பட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க கொஞ்ச நாட்களுக்கு. அப்படி வேலை பார்த்துட்டு வந்தவங்க 2019ல கான்ஸ்டபிள் நீரஜ் சிங்ன்றவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களுடைய திருமணத்துக்கு ருச்சி சிங் வீட்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதையும் மீறி ருச்சி சிங் கான்ஸ்டபிள் நீரஜ் சிங்க திருமணம் செஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுது. எதிர்ப்பு மீறி இவங்க இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாலுமே இவங்களோட இல்லற வாழ்க்கை கொஞ்ச நாட்களுக்கு நல்லாவே தான் போயிருந்திருக்கு. இவங்களுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருந்த சூழல்ல தான் ருச்சி சிங்க்கு Facebook மூலமா பத்மேஷ் சொல்லப்படுற நபர் கூட பழக்கம் ஏற்படுது. இவரு பிரதாப்கர் மாவட்டத்துல ராணிகஞ்ச் பகுதியில இருக்கிற அரசு பணியில தாசில்தாரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. ருச்சி சிங்க்கு Facebook மூலமா பத்மேஷ் பழக்கமானதால அடிக்கடி சேட்டிங் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி சேட்டிங்ல ஈடுபட்டு இருந்தவங்க நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா மொபைல் போன்ல பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பேசின இவங்க நாளடைவுலயே நண்பர்களா மாறி அடுத்த சில நாட்கள்லயே காதலர்களா மாறி இருக்காங்க. இவங்க காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ருச்சி சிங் அடிக்கடி பத்மேஷ் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இதற்கிடையில ருச்சி சிங்க்கும் அவங்களுடைய கணவருக்குமே கருத்து வேறுபாடு காரணமா ருச்சி சிங் அவங்களுடைய கணவர்கிட்ட விவாகரத்து கேட்டதா சொல்லப்படுது. அப்படி கணவர்கிட்ட விவாகரத்து வாங்கிட்டு பத்மேஷ திருமணம் பண்ணுன்ற எண்ணத்துல இருந்திருக்காங்க ருச்சி சிங். இதுக்காக பத்மேஷ் கிட்ட தன்னை திருமணம் செஞ்சுக்கும்படி அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவரும் ருச்சி சிங் கிட்ட தான் திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி நாட்களை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டுக்கிட்டே வந்ததா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல ருச்சி சிங் பத்மேஷ் கிட்ட அவருடைய மனைவிய விவாகரத்து பண்ணிட்டு தன்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பத்மேஷோ தன்னோட மனைவிய விவாகரத்து செய்யறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்காரு. அதன் பிறகு ஒரு முறை ருச்சி சிங் பத்மேஷ்க்கு கால் பண்ணும்போது அந்த காலை பத்மேஷோட மனைவி எடுத்ததா சொல்லப்படுது. அவங்க கிட்ட ருச்சி சிங் வாக்குவாதத்துல ஈடுபட்டு சண்டை போட்டதாகவும் சொல்லப்படுது. பத்மேஷ்க்கு நாளுக்கு நாள் தன்னை திருமணம் செஞ்சுக்கும்படி அழுத்தம் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அதோட அவங்க கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்க போறாங்கன்ற விஷயம் பத்மேஷ்க்கு தெரிஞ்ச உடனே அவரு ருச்சி சிங் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சாரு. அதோட ருச்சி சிங் கிட்ட இருந்து வர அழுத்தமும் அவரால சமாளிக்கவே முடியாத ஒரு சூழல்ல இருந்திருக்கு. அந்த நேரத்துல ருச்சி சிங்க சமாளிக்கிறதுக்காக பத்மேஷ் திருமணம் செஞ்சுக்கிட்டு நான் உனக்கு ஒரு பிளாட் வாங்கி தரதா வாக்குறுதியா கொடுத்திருந்திருக்காரு. அதே நேரத்துல பத்மேஷோட மனைவியும் ருச்சி சிங் கிட்ட தன்னோட கணவரை விட்டு விலகி இருக்கும்படி சொல்லி இருந்திருக்காங்க. அப்படி இல்லனா தான் ஏதாவது செஞ்சிடுவேன்ற மிரட்டலையும் ருச்சி சிங்க மிரட்டும் தோரணையில பேசி இருந்திருக்காங்க. இதற்கு இடைப்பட்ட காலத்துல பத்மேஷ் அவரால முடிஞ்ச அளவு ருச்சி சிங்க சமாளிச்சுட்டு வந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால சமாளிக்க முடியலன்ற ஒரு சூழல் ஏற்படும் போது ருச்சி சிங்க எப்படியாவது கொல்லணும்ன்ற திட்டத்தை போட்டிருந்திருக்காரு. தாசில்தாரா வேலை பார்த்துட்டு இருக்கிற அதே அலுவலகத்துல அவருடைய நண்பரான நம்மவர் சொல்லப்படுற நபர் கூட சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாரு. இதுக்காக பத்மேஷ் ருச்சி சிங் கிட்ட நல்லபடியா பேசி தன்னை தனிமையில வந்து சந்திக்கும்படி மொபைல் மூலமா தகவல் சொல்லியிருக்காரு. ருச்சி சிங்கும் தான் கிட்ட தன்னோட திருமணத்தை பத்தி தான் பேச போறாருன்ற ஆசையில பத்மேஷ சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி சந்திக்க வந்த ருச்சி சிங் கிட்ட பத்மேஷ் ஒரு ஜூஸ் பாட்டில்ல கொடுத்து குடிக்க சொல்லியிருக்காரு. அந்த ஜூஸ் பாட்டில்ல மயக்க மருந்து கலந்திருக்கிறது ருச்சி சிங்க்கு தெரியாமலேயே அதை குடிச்சிடுறாங்க. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ருச்சி சிங் மயங்கியும் விழுந்துடுறாங்க. அதன் பிறகு அவங்கள கார்ல ஏத்திக்கிட்டு அவருடைய நண்பரான நம்மவர் சொல்லப்படுற நபரையும் கூட்டிக்கிட்டு பிஜிஐ சொல்லப்படுற இடத்துக்கு போனாங்க. அதற்கு இடையிலேயே மயக்கத்துல இருந்த ருச்சி சிங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாரு. அவங்க இறந்துட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட பத்மேஷ் அவங்களுடைய உடலை பிஜிஐ சொல்லப்படுற மாவட்டத்துல இருக்கிற காய்வால்ல தூக்கி வீசிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதன் பிறகு ருச்சி சிங் குடும்பத்து ஆட்கள் அவங்க வேலைக்கு பிப்ரவரி 12 போனவங்க திரும்பி வராததால போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட குடுக்கறாங்க. இந்த கம்ப்ளைண்ட வாங்கிட்ட போலீஸ் அவங்களுடைய விசாரணைய தொடங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க விசாரணையில முதல்ல செக் பண்ணது ருச்சி சிங்கோட மொபைல் நம்பரை தான் ட்ராக் பண்ணாங்க. அதோட அவங்களோட தங்கி இருந்த அவருடைய சகோதரன் கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க. அவங்களுடைய சகோதரன் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில ருச்சி சிங் பத்மேஷன் சொல்லப்படுற தாசில்தார் கூட பழகி வந்த
வந்ததாவும் அவரை திருமணம் செஞ்சுக்க போறதாவும் தன்னோட கணவரான நிராஜ விவாகரத்து செய்ய போறதாவும் தான் கிட்ட சொன்னதா போலீஸோட விசாரணையில சொல்லியிருந்தாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்ட போலீஸ் உடனடியா பத்மேஷ விசாரணை வலயத்துல கொண்டு வராங்க. அப்படி பத்மேஷ பிடிச்சி விசாரணை நடத்தும் போது ஆரம்ப கட்டத்துல தனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரியே போலீஸோட விசாரணையில சொல்லி வந்தவரு போலீஸோட ஸ்பெஷலான விசாரணைக்கு பிறகு தான் ருச்சி சிங்க கொலை பண்ணிட்டதா போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாரு. இதை கேட்ட உடனேயே போலீஸும் ருச்சி சிங்கோட குடும்பத்தினருமே அதிர்ந்து போனாங்க. பத்மேஷ் ருச்சி சிங்க கொலை செஞ்சுட்டு பிஜிஐன்னு சொல்லப்படுற மாவட்டத்துல இருக்கிற கால்வாயில தூக்கி வீசினதா போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சம்பவம் நடந்த இடத்துக்கு போன போலீஸ் பத்மேஷ் சொன்ன மாதிரியே ருச்சி சிங்கோட உடலை அந்த இடத்துல இருந்து மீட்டெடுத்தாங்க. போலீஸ் மீட்டெடுத்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு பத்மேஷ் கிட்டையும் பத்மேஷ்க்கு உதவி செஞ்ச அவருடைய நண்பரையும் அதிரடியா கைது பண்ணாங்க. போலீஸ் ருச்சி சிங்கோட மொபைலுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் வந்திருக்கிறது தெரிய வந்தது. அதோட சம்பவம் நடந்த இடத்துல இருந்து அவங்களுடைய மொபைலையுமே மீட்டெடுத்திருக்காங்க போலீஸ். போலீஸோட விசாரணையில பத்மேஷ் ருச்சி சிங் தன்னை தொடர்ந்து திருமணம் செஞ்சுக்கும்படி அழுத்தம் கொடுத்ததோட தன்னோட மனைவியும் விவாகரத்து பண்ண சொல்லி தான் கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டு வந்திருந்ததா சொல்லியிருந்தாரு. இதனாலேயே அவங்களுடைய அழுத்தம் அதிகப்படியா ஆனதாலேயே மன உளைச்சல் ஏற்பட்டு தான் அவங்கள கொலை பண்ணதா வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. அதே போல ருச்சி சிங்கோட கணவர் கிட்ட வரதட்சணை கொடுமை செய்யறதா விவாகரத்து வாங்க சொல்லி பத்மேஷ் தான் ருச்சி சிங்க தூண்டுதல் பண்ணதா சொல்லப்படுது. தாசில்தாரான பத்மேஷ் கிட்ட ருச்சி சிங் பழகி வந்தது யாருக்கும் தெரியாம இருந்தாலும் ருச்சி சிங் தன்னோட சகோதரர் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதாலேயே போலீஸ்க்கு இந்த வழக்கு பத்தின விசாரணை சீக்கிரமா நடந்ததாவே சொல்லப்படுது. அதோட ருச்சி சிங் அவருடைய கணவர் கிட்ட விவாகரத்து கேட்க போறன்ற விஷயம் பத்மேஷ்க்கு தெரிஞ்ச உடனேயே அவரு அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரமா விலகி போனத ருச்சி சிங்கோட சகோதரர் கண் கூட பார்த்ததா போலீஸ் விசாரணையில சொல்லியிருக்காரு. ருச்சி சிங் பெற்றோரோட எதிர்ப்பெல்லாம் மீறி நிராஜ திருமணம் செஞ்சுக்கிட்டு பத்மேஷோட பேச்சை கேட்டு நிராஜ் மேலேயே வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கியிருக்காங்க. ஆனா இவங்க சுலபமா வாங்கிட்டாலுமே பத்மேஷ் அவருடைய மனைவிய விவாகரத்து பண்றதுக்கான மனம் வரலன்றதுதான் போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. ருச்சி சிங்கும் பத்மேஷும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல நெருங்கி பழகி வந்ததா போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதே போல ருச்சி சிங் அடிக்கடி பத்மேஷோட வீட்டுக்கு அதிகாரப்பூர்வமா போனது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. ருச்சி சிங் முதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு நிராஜ் கூட 1 வருட காலம் மட்டுமே வாழ்ந்ததா போலீஸ் விசாரணையில சொல்லப்படுது. தாசில்தாரான பத்மேஷ் ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துதான் ருச்சி சிங்க கொலை பண்ணதா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. ருச்சி சிங்கோட அப்பா தன்னோட மகளுக்கு நடந்த இந்த கொடுமைகளுக்கு குற்றவாளிகளுக்கு அதிகப்படியான தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி கோரிக்கை எழுப்பியிருக்காரு. ருச்சி சிங்கோட குடும்பத்தினரும் உறவினரும் அவங்களுக்கு ஜஸ்டின் கேட்டு கோரிக்கை எழுப்பியிருக்காங்க. இந்த வழக்குல போலீஸ் இவங்க மட்டும் ஈடுபட்டு இருக்காங்களா வேற யாராவது நபர் இருக்காங்களான்ற விசாரணைய நடத்தி வராங்க. இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.